சும்மா முன்னாடி மாதிரிலாம் இல்ல. எங்களுடைய அரசியல்லாம் வேற, அது பலவீனமானது, ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க சொல்றீங்க ஊழல்ட்டு, அது ஊழல் தான். நீங்க யாரு? ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்களா? துணை முதல்வராக இருக்கிற மராட்டியத்துல அஜித் பவார், மோடி என்ன சொன்னாரு? 70,000 கோடி ஊழல் பண்ணவர்னு சொன்னாரு. இப்ப அவர் மேல இந்த கேஸை யார் வித்ட்ரா பண்ணது? உங்களுடைய ஈடி தானே வித்ட்ரா பண்ணுச்சு. அப்போ சூடு சொரணை இல்லாத பேசுறீங்களா ஐயா? 70,000 கோடியை தள்ளுபடி பண்ணிவிட்டு, வழக்கே இல்லாம பண்ணிவிட்டு, அவரை துணை முதல்வர் பதவியை கொடுத்துட்டு அந்த நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதே மாதிரி இன்னொரு கட்சி சிவசேனா உடைச்சிங்க. உடைச்சு அதுல ஒரு சஜன் பூஜ்பால், அவரை பத்தி மோடி என்ன சொன்னாரு? இந்த நாட்டிலேயே பெரிய ஊழல்வாதி சஜன் பூஜ்பால் தானாரு. சஜன் பூஜ்பால் எங்க இருக்கிறாரு? இப்ப உங்களோட இருக்காரு. ஹேமு அதிகாரி எங்க இருக்கிறாரு? உங்களோட தான் இருக்காரு. ஹேமந்த் சர்மா பிஸ்வாஸ் எங்க இருக்கிறாரு? பெரிய ஊழல் உங்களோட தான் இருக்கிறாரு. எவன் ஊழல் பண்ணாலும் அதான் சொன்னாங்கல்ல, நீங்க தான் பெரிய வாஷிங் மிஷின் அப்படின்ட்டு. ஊழல் செஞ்சுட்டு உங்களோட சேர்ந்தா எல்லாம் பியூர் ஆயிடுவாங்க. ஞானஸ்நானம் கொடுக்குற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி. எனவே ஊழலை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. அயோக்கியத்தனமா ரகசியமா கார்பரேட் கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்கு, தேர்தல் நிதி வாங்குறதுக்கு சட்டத்தையே மாத்தி யார்கிட்ட இருந்து நிதி ஒரு அரசியல் கட்சி வாங்குதுன்றதே நாட்டு மக்களுக்கு தெரியாமல் மறைத்த நீங்கள் ஊழலை பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்கின்றேன். இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற தட் வாஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிச்சா இல்லையா?